இந்த விசிடி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்துக்கு வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்தில் திரும்புவேன் என்று யோப் 1:21 சொல்லப்பட்ட வசனத்தை மையமாக வைத்து அன்பு பிரதர் பிலிப்புராஜ் அவர்களை ஏக்கிய இந்த பெருமை என்னுடைய சீடிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு ஊரில் தெய்வ பயம் இல்லாத பணாசை பதவியாசை பிடித்து நடந்த ஒரு மனுஷனுக்கும் அதே ஊரில் தேவனுக்கு பயந்து தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்து அவர்களை நல்ல வசனத்தை போதித்து நல்வழியில் நடத்தி பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோரை ஆதரித்து உபசரித்து வந்த அந்த ஊர் நாட்டாமைக்கு நடந்த போராட்டம் தான் இந்த கதை. முடிவில் என்ன நடந்தது என்பதை வீசியதை பார்த்து அறிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இப்பொழுது செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சமயத்திற்காக நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்பா, வாழ்த்துறோம் ஆண்டவரே. இந்த பூமியில் நாங்கள் வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. நிர்வாணியாய் இந்த பூமியில் வந்தோம், நிர்வாணியாய் நாங்கள் உங்களுக்கு திரும்புவோம் என்று அறிந்து தேவனுக்கு பயந்து தேவிட வழி நடந்து இந்த பூமியில நீர் வைத்திருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களை வாங்கி அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்தும்படியா செபிக்கிறோம். விசேஷமாக இந்த விசிடி கதை எழுதி ஏக்கிய அன்பான பிள்ளை ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் குழுவினருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இதில் நடித்த உதவி செய்த செபித்த ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அன்பான பிள்ளைகள் ஆண்டவரே அநேக ஆவிக்குரிய வீசுகளை ஆண்டவரை தயார் செய்து அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதியான அநேக வீசுகளை தயார் செய்து வெளியிட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்க்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஒரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா நன்மையினால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நாட்டம்மையா வராரு, எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாங்களா? பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் ஐயா. சொல்லுப்பா உன் பிரச்சனை. ஐயா, எங்க மகன் எங்களை ஒரு சுமையா நினைக்கிறாரு. அவரை எப்படியெல்லாம் வளர்த்தோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் என் பஞ்சாதியும் கூலி வேலை செஞ்சு இவரை படிக்க வச்சோம். இவருடைய மேல் படிப்புக்காக எங்க சுத்தபத்தெல்லாம் வித்தோம். சோறு போட்ட கொஞ்ச நிலத்தையும் வித்து இவரை படிக்க வச்சோம். கடவுள் அருளால நல்ல வேலையும் கிடைச்சது. எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வீட்டையும் வித்து கல்யாணமும் முடிச்சோம். ஆனா எங்களை ஒரு சுமையா நினைக்கிறாயா? ஐயா, மடியை விட்டு கீழே கடத்தாம என் மடியிலேயே தூங்க வைப்பேன். எறும்பு கூட கடிக்க கூடாதுன்னு என் தோல்லையே தூக்கி வளர்த்தேன். காத்து படாம வெயில் படாம கண்ணு கருத்துமா பார்த்து வளர்த்தோம். ஆனா இவன் எங்களுக்கே வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்றாயா? என்னப்பா ஜெகன், என்ன இதெல்லாம்? உன் தாயும் தகப்பனும் ஐயா இருந்த எல்லாத்தையும் எனக்காக வித்துட்டு தான் சொல்றாங்க. அப்புறம் எனக்கு வேற என்ன இருக்கு? எனக்கு இருக்கிறதே ஒரு சின்ன வீடு, கூட படிச்ச என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ், அவங்க எல்லாம் ரொம்ப டீசெண்டா இருக்காங்க. அவங்க முன்னாடி இவங்க நாகரிகமா இருக்க மாட்டாங்கல்ல. ஓஹோ, இதுதான் உன் பிரச்சனையா? ஆமாங்க ஐயா. ஏமா காயத்ரி, நீ என்ன சொல்ற? ஐயா, நான் வாழ்றதுக்கு வந்தவ. இது பெத்தவங்களுக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை. இதுல நான் என்ன சொல்றது? இதுதான் உங்க முடிவா? ஆமாங்க ஐயா, இவங்க ரெண்டு பேரும் என்னால பாத்துக்க முடியாது. வேணா மாசான 5-10 கொடுக்குறேன், அதை வச்சு அவங்களை எதனா பொலிட்டிக்ஸ் சொல்லும், அவ்வளவுதான் என்னால முடியும். உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் தந்தையையும் கணம் பண்ணுவாயாகன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லு. ஆனா நீ அவங்கள சுமையா நினைக்கிற. நாகரிகத்திறன்னு அற்ப காரியத்தை சொல்ற. நீ சொல்றியே அந்த டீசன்ட், அந்த ஃப்ரெண்ட்ஸ், அதுல எங்க இருந்துப்பா வந்துச்சு? இவங்க கஷ்டப்பட்டதுனால தானே, உன்னை பெரிய படிப்பு படிக்க வச்சதுனால தானே, இவங்க உழைப்பில் இருந்து தானே. இப்படிப்பட்ட பொக்கிஷமான உன் அப்பா அம்மாவை பார்க்க மாட்டேன்னு சொல்றியே. இன்னும் உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ நினைச்சா இவங்க உன்னோட தாம்பா இருக்கணும். ஐயா, எனக்கு இப்ப இருக்கிற நன்மையே போதும், வேற எந்த நன்மையும் எனக்கு வேண்டாம். ஜெகன், ஜெகன், பெத்த மனம் பத்தி புள்ள மனம் கல்லு சொல்லுவாங்க பத்தியா? சரியாயிடுச்சு பத்தியா? அவங்களுக்காக வச்சிருந்த சொத்தை வித்து பிள்ளைக்கு நன்மை செஞ்சாங்க, அது இப்ப தப்பா போச்சு. இவங்க நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. ஐயா, இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்ல, இனி யாரும் இப்படி செய்யக்கூடாதுங்க ஐயா. ஐயா, இவங்களை ஊரை விட்டு தள்ளி வைக்கணுங்க. வெளியில போய் கஷ்டப்பட்டாதான் நாகரிகம் என்னன்னு தெரியுயா. அமைதியா இருங்க. இவனுக்கு உண்டான நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் அவனே தள்ளிட்டான். தாயும் தகப்பனும் தான் பிள்ளைகளின் ஆசீர்வாதம். எல்லாத்துக்கும் நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவர் வந்து நீதியாய் நியாயம் தீர்ப்பார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே தகப்பனாய் இருக்கிறார். நல்ல தம்பி ஐயா, இவங்களை நம்ம பண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு, இவங்கள போல அங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களும் அங்க போய் சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஆகட்டுங்க ஐயா. வாங்கம்மா ஐயா, வாங்க ஐயா. ஆமா, ஏண்டா இன்னைக்கு நம்ம தலைவரை இன்னும் காணமே? அதோ தலைவரே வந்துட்டாரு. அட அட அட, நம்ம தலைவர் வர கம்பீரத்தை பாருடா.
அவரை போல இந்த ஊரில் யாருடா இருக்கா? வாங்க தலைவரே, வாங்க உட்காருங்க தலைவர். என்ன பத்தி தான் பேசுற மாதிரி இருக்கு தலைவரே. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பரவாயில்லையே. ஆமா தலைவரே, நீங்க ஒரு தடவை இந்த ஊர் நாட்டம் ஆயிட்டீங்கன்னா அதை எங்க கண்ணால பார்த்துட்டா போதும் தலைவரே. அப்புறம் உங்களை விட்டா இந்த ஊர்ல நாட்டாம அவருக்கு வேற யாருக்கு தலைவரே தகுதி இருக்குது? பரவாயில்லையே, கவலைப்படாதீங்கடா, சீக்கிரமா ஆயிடுவேன். அதுக்கு வேண்டிய எல்லா வேலையும் நடந்துட்டு தான் இருக்குடா. டேய், இப்ப இருக்க நாட்டாமக்கு ஒரு முடிவு கட்டுறான்டா. அது சரி தலைவரே, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. என்ன புரியல? அது தலைவரே, நீங்க வயலுக்கு போனதே இல்ல, அது எங்க இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நீங்க வேலையே செய்யறது இல்ல, ஏன் இந்த ஊரை விட்டு வெளியவே போனதில்ல, அப்புறம் எப்படி தலைவரை இவ்வளவு செழிப்பா இருக்கிறீங்க? டேய், இங்க போறேன், என்ன பண்றேன் யாருக்கும் தெரியாது. ஆனா நான் செய்யறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்புறம் செழிப்பெல்லாம் நிக்காது, வந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு எப்படி வருது, எதுக்கு வருதுன்னு எல்லாம் கேட்க கூடாது, புரியுதா? சரிங்க தலைவரே. தலைவரே, அங்க பாருங்க நாட்டாமோட அல்லக்கை வரா. வரட்டும் வரட்டும். என்னங்கடா வெள்ளியம் சொல்லியமா, எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க ஆண்டவர் ஆராதிக்க ஆலயத்துக்கு போறோம். ஆமா, நீங்க தானியல்னு பேர் வச்சுக்கிட்டு தேவாலயத்து பக்கம் கூட வந்தது இல்ல? பேர்ல என்னடா இருக்கு நல்ல தம்பி? ரேடியோ டிவி கூட தான் பிலிப்ஸ் சாம்சங்னு பேரு வச்சிருக்குது. அதெல்லாம் என்ன ஆலயத்துக்கா வருது? உண்மைதான். கர்த்தர் நியாயம் தீர்க்க சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ இந்த டிவி, ரேடியோ, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிக்காது, நீங்க வந்து நிப்பீங்க. போடா போடா, வரும்போது பாத்துக்கலாம். டேய், எங்க பாட்ட வந்து போயாச்சு, எங்க அப்ப வந்து போயாச்சு, இப்போ நானும் வந்துட்டேன். நீங்களும் பல வருஷமா சொல்லிட்டே இருக்கீங்க, இன்னும் வரலப்பா. ஆண்டவரே, இவங்கெல்லாம் எப்ப மனம் திரும்ப போறாங்களோ தெரியலையே ஆண்டவரே. போடா போ. இப்படியே ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி ஒரு நாள் வெறுமையா தான் போறீங்க. வெறுமையா வேணாலும் இருந்துடலாம், ஆனா பெருமையா தான் இருக்க கூடாது. டேய் நல்ல தம்பி, நீ எவ்வளோ நல்லவனு எனக்கு தெரியும்டா. என்னங்க உங்களை பத்தி அப்படி சொல்றாரு? எல்லாம் ஓடியாங்க ஓடியாங்க. திருடன் நாட்டாம வீட்டுல திருடன் வந்துக்கிறான். எல்லாம் ஓடியாங்க. புடிங்க புடிங்க புடிங்க. அடிங்க அடிக்காதீங்கப்பா. அடிக்காதீங்க. அன்பு நிறுத்துப்பா. அடிக்காதீங்கப்பா. நிறுத்துங்கப்பா. அடிக்காதீங்க. நிறுத்துங்க. அவன் அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ அம்மா. அன்பு. ஐயா, இவன் நம்ம வீட்டுல திருடனா, இவனை போய் நிறுத்துங்கப்பா. ஏன்பா அப்படி செஞ்ச? ஏன் பெரியவரே, இருக்கிறவங்க கிட்ட இருந்து இல்லாதவங்க திருடுனா அது திருட்டா? நீ சாப்பிட்டியா? இல்ல. அன்பு, இவனுக்கு வேண்டிய சாப்பாடு போடு. கட்ட அழுத்து விடுங்கப்பா. சீக்கிரமா அழுத்து விடுங்க. ஐயா, இது போல என்னை யாரும் விட்டதில்லை.
ஆனா நீங்க உன் பேர் என்னப்பா? நல்ல தம்பி ஐயா. நல்ல தம்பி கல்லு சுவர்ல இருந்து கூப்பிடும், உத்தரம் மச்சையில இருந்து சாட்சியம். யாருக்கும் தெரியாம இந்த காரியத்தை நீ செஞ்சிடலாம்னு நினைச்ச. ஆமாங்க ஐயா. ஆனா பூமி எங்கும் உலாவுகிற தேவனுடைய கண்ணுக்கு தப்ப முடியாது. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. என் வயிற்று பொழப்புக்காக இப்படி செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க. தம்பி, வானத்து பறவைகளை கவனிச்சு பாரு. நம்ம பரமபிதா அவைகளுக்கு உணவு கொடுக்கிறார். நீ அவைகளை காட்டிலே விசேஷத்தவன் இல்லையா? உனக்கு உணவு கொடுக்காம இருப்பாரா? நல்ல தம்பி, நானே ஒரு காரியத்தை செய்யறேன். சரிங்க. உனக்கு நானே நல்ல ஒரு வேலையை தரேன் ஐயா. இனிமே திருட மாட்டியே? திருட மாட்டேங்க ஐயா. ஐயா நான் திருட மாட்டேன் ஐயா. சரி சரி சரி, பாப்பா போலாம். நன்றிங்க ஐயா. நீங்கெல்லாம் போங்கப்பா. ஐயா, என்ன அன்பு? ஒரு திருடனை போயிட்டு வேலைக்கு வைக்கிறீங்களே, நாளைக்கு யாரும் இல்லாத நேரம் பார்த்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டானா? அன்பு, வேலை செஞ்சு பொழைச்சுக்கன்னு சொல்றதுக்கு பதிலா நாம இந்த வேலையை கொடுக்கறது நல்லது இல்லையா? அது அவன் திருந்தி வாழ்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் இல்லையா? அவனுக்கு தங்க ஏற்பாடு செய். சரிங்கய்யா. பாப்பா. அன்னைக்கு நம்ம ஐயா கொடுத்த அந்த வாய்ப்புக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவனா இருப்பேன். அடட, ஆராதனைக்கு நேரம் ஆச்சு, வாங்க போலாம். ஏப்பா பார்த்து கட்டு, நல்லா பெரிய பெரிய கட்டா கட்டுப்பா. கலெல்லாம் எடுத்து கட்டு, தூசி தட்டி கட்டுப்பா. பார்த்து கட்டுப்பா. என்னப்பா சூச? ஐயா எப்படிப்பா இருக்கிற? கர்த்தருடைய கிருபையால நான் நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா நீங்க? எனக்கு என்னப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலையும் இந்த ஊர் ஜனங்களின் தயவாலையும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐயா உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்த யோபு போல ஐயா நீங்க இருக்கிறதுனால இந்த கிராமமே செழிப்பா இருக்குதுங்க ஐயா. இந்த வருஷம் நல்ல விளைச்சலுங்க. நீங்க இந்த ஊர் நாட்டமே பொறுப்படுத்த பிறகுதான் கிராமமே சேமமா இருக்குதுங்க ஐயா. நாம் எல்லாரும் மனுஷர் தானே. வரும்போதும் ஒண்ணு கொண்டு வரல, போகும் போதும் ஒண்ணு கொண்டு போறது இல்ல. வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் போறோம். இந்த விளைச்சல் எல்லாம் இந்த ஊர் ஜனங்களுடைய பசியை போக்கினாலே அதுவே போதும் சொல்றேன். ஐயா, அப்ப நம்ம வெறுமையா தான் போவோமா? ஆமா. வெறுமை வெறுமை வெறுமை, நீ வருகையிலும் வெறுமை. வெறுமை வெறுமை வெறுமை, நீ போகையிலும் வெறுமை. நிர்வாணியாய் வந்தாய், நிர்வாணியாய் போவாய். நிர்வாணியாய் வந்தாய், நிர்வாணியாய் போவாய். நிர்வாணியாய் போவாய். வெறுமை வெறுமை வெறுமை, நீ வருகையிலும் வெறுமை. வெறுமை வெறுமை வெறுமை, நீ போகையிலும் வெறுமை. நிர்வாணியாய் வந்தாய், நிர்வாணியாய் போவாய். நிர்வாணியாய் வந்தாய், நிர்வாணியாய் போவாய். நிர்வாணியாய் போவாய்.
இருக்கும்போது எதையும் நாம் கொண்டு வருவதில்லை, இருக்கும்போது எதையும் நான் கொண்டு போவதில்லை. பிறக்கும்போது எதையும் நாம் கொண்டு வருவதில்லை, இருக்கும்போது எதையும் நாம் கொண்டு போவதில்லை. வெறுமையாய் வந்தோம் வெறுமையாய் போவோம், வெறுமையாய் வந்தோம் வெறுமையாய் போவோம், வெறுமையாய் போவோம். வெறுமை 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 நீ வருகையிலும் வெறுமை, வெறுமை 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 நீ போகையிலும் வெறுமை. நிர்வாணியாய் வந்தாய் நிர்வாணியாய் போவாய், நிர்வாணியாய் வந்தாய் நிர்வாணியாய் போவாய், நிர்வாணியாய் போவாய். வாழ்கின்ற வாழ்க்கை கொஞ்சம் அதில் அர்த்தம் இருக்க வேண்டும், வாழ்கின்ற வாழ்க்கை கொஞ்சம் அதில் அர்த்தம் இருக்க வேண்டும். தினம் இயேசுவுக்காய் பயந்து வாழும் வாழ்க்கை இருக்க வேண்டும், தினம் இயேசுவுக்காய் பயந்து வாழும் வாழ்க்கை இருக்க வேண்டும். வெறுமையாய் வந்தோ வெறுமையாய் போவோம், வெறுமையாய் வந்தோ வெறுமையாய் போவோம், வெறுமையாய் போவோம். வெறுமை 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 நீ வருகையிலும் வெறுமை, வெறுமை 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 நீ போகையிலும் வெறுமை. நிர்வாணியாய் வந்தோம் நிர்வாணியாய் போவோம், நிர்வாணியாய் வந்தோம் நிர்வாணியாய் போவோம், நிர்வாணியாய் போவோம், நிர்வாணியாய் போவோம், நிர்வாணியாய் போவோம். ஊர் பெரியவர் எதுக்கு இந்த ஆள் வீட்டுக்குள்ள போறாரு? நல்ல தம்பி போலாமா? போலாங்க ஐயா. ஐயா ஸ்தோத்திரங்க ஐயா. அடட வாங்க வாங்க, சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேன்ல. ஐயா ஒண்ணு இல்லைங்க, அவசரமா வெளியில கிளம்பிட்டீங்களா? பரவாயில்ல, வந்த விஷயத்த சொல்லுங்க. ஐயா நம்ம ஊர் ஏரியில தூர் வாரதுக்காக நன்கொடை வசூல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம தாவீது ஐயாவும் கிருபா ஐயாவும் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. ஓஹோ. ஐயா இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குங்க ஐயா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயா நம்ம ஊரு பண்டிகை வரப்போகுது, ஆலயத்தை சுத்தப்படுத்தி அலங்காரம் செய்யணும், அதோட நம்ம பள்ளிக்கூடத்தையும் பழுது பார்த்து வெள்ளை அடிக்கணுங்க ஐயா. ஓ அதுக்கு என்ன, அப்படியே செஞ்சிடலாமே. நல்ல தம்பி ஐயா, ஊர் பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை நல்லபடி செஞ்சு கொடு. சரி. நல்ல தம்பி, என்னுடைய அறையில இருக்கிற அலமாரியில பணப்பெட்டியினுடைய சாவி இருக்கு, அங்க இந்த பணத்தை வச்சு இவங்களுக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கோ. ஐயா நான் வரேங்க. சரி போயிட்டு வா.
ஐயோ நான் என்ன செய்வேன் குமாரு? இதுக்கு அவட அவனை பெத்தேன். ஏன்டா அப்படி பண்ண? அம்மாட்ட பத்தி எப்படிடா அவனுக்கு மனசு வந்துச்சு குமாரு? ஐயோ ஆண்டவரே குமாரு, குமாரு ஏன்டா அப்படி பண்ண? நான் என்ன செய்வேன்? ஐயோ ஆண்டவரே குமாரு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னப்பா குமாரு, என்ன ஆச்சு? தற்கொலை பண்ற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. பாருப்பா பாரு, உன்னை பெத்து வளர்த்த அவ படுற கஷ்டத்தை பாரு. என்ன பிரச்சனை சொல்லுப்பா, அவ படுற வேதனையை பாரு. சொல்லுப்பா சொல்லு. நான் ஒரு பொண்ண காதலிச்சிட்டேன். என்னது? ஏன் அப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? என் தலையில இடி போட்டியே. இருமா இருமா இருமா, விடுமா விடுமா, இருமா இருமா. ஏன்பா குமாரு இப்படி செய்யறதுக்கா உன்னை கர்த்தர் இந்த பூமியில படைச்சாரு? சாகிறவன் சாவ நான் விரும்புறதில்லைன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லு. ஒரு பெண்ணை இச்சித்து பார்த்தாலே அது பாவம்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுதுப்பா. இந்த உலக அன்பு அது பாவம். உன்னை அவர் சித்தத்தின்படி வாழ உண்டாக்கி இருக்காருப்பா. ஆனா சாத்தான் இந்த உலகத்தின்படி வாழ வழி செய்யறான். கடைசியில இந்த மாதிரி தான் தற்கொலை செய்ய தூண்டி விடும். கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீ அது செய்யக்கூடாதுப்பா. கர்த்தர் ஒரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குகிறார். அதனால உனக்கு ஏற்ற துணையை அவர் ஏற்கனவே உண்டாக்கி வச்சிருக்கார். ஏற்ற வேலையில உனக்கு தருவார். சரியாப்பா? ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன். ஆண்டவர் எனக்காக கொடுக்கும் போது நான் ஏன் கவலைப்படணும்? அம்மா என்னை மன்னிச்சிருங்க. நல்ல இடைப்பட்ட காலத்துல ஆண்டவருக்கு நல்ல ஊழியம் செய். சமாதானத்தோட போ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க. கஸ்தூரி கூட்டிட்டு போ. சரிங்க ஐயா. பாத்து பாத்து மெதுவா கூட்டிட்டு போமா. போப்பா, பத்திரமா போப்பா. ஐயா ஐயா, யாருப்பா இந்த நேரத்துல? இந்த ஊரு நாட்டம்மா வீடு இது தானங்க? ஆமா, நீ யாருப்பா? யாருப்பா இந்த நேரத்துல? ஐயா நான் பக்கத்து கிராமத்துல வைத்தியரை பார்க்க வந்தேன். இருட்டி போச்சு, நேரம் ஆயிடுச்சு, காட்டு வழியா போகணும் வீட்டுக்கு. கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா படுத்துக்கிட்டு தானே கிளம்பிடுவேன். அன்பு ஐயா, ஜீவருக்கு சாப்பாடு கொடுத்து தங்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. சரிங்க ஐயா. நீங்க நல்லா சாப்பிட்டு ஓய்வு எடுத்து போங்க. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. காயத்ரி, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. காயத்ரி, என்னயா? என்னால குடிக்காம இருக்க முடியல.
கூட ஏன் குடிச்சதெல்லாம் பத்தாதா? என்னடி சொன்ன? ஐயோ, என்கிட்ட ஏதியா பணம்? நீ சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறியா? வேலைக்கே போறதில்ல. நானும் என் பிள்ளைங்களும் பட்னி கிடந்து சாக போறோம். இனிமே உன்னை நம்பி பிரயோஜனமே இல்லை. இந்த பழக்கத்தால நம்ம குடும்பம் ரோட்டுக்கு வந்துருச்சு. இனிமே உன் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். அது தம்பி, ஐயா வயலுக்கு உரம் போட்டியா? போட்டாச்சுங்க ஐயா. வேலைக்காரங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்தியா? கொடுத்துட்டேங்க ஐயா. ஐயா அது நம்ம காயத்ரி போல தெரியுது ஐயா. அடா ஆமா, என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். என்னம்மா காயத்ரி, என்ன ஆச்சு? ஏன் அழுவுற? ஜெகனுங்க? ஐயா, அன்னைக்கு நகோமிய விட்டு ரூத்து பிரியாம இருந்ததால ரூத்து வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி நான் இல்லாததால என் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு. என்ன அப்படி சொல்ற? என்ன ஆச்சு? ஐயா, அவரு நாகரிகம்னு சொல்லி நண்பர்களோட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆடம்பர செலவு செஞ்சு அதிகமா கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. கடன் தொல்லையால அதிகமா குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. வாங்கின கடனுக்கு பதிலா நாங்க இருந்த வீட்டையும் எல்லா சாமானையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் அதிகமா குடிச்சதால இருந்த வேலையும் போயிடுச்சு. இந்த வாழ்க்கையே வேணான்னு செத்து போயிடலான்னு நினைச்சேங்க. இந்த 2 பிள்ளைங்களை விட்டு போறதுக்கு மனசு இல்லைங்க. அன்னைக்கு நான் விட்டு கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு என்ன விட்டு எதுவுமே போயிருக்காதுங்கய்யா. இப்ப ஜெகன் அவர் அங்க வீட்டுல தான் இருக்கிறாரு. சரி வா போலாம். நல்ல தம்பி, நீ போய் இவங்களுக்கு வேண்டிய சாமான் எல்லாம் வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. காயத்ரி, நீயும் போயிட்டியா? உன்னை தவிர எனக்கு வேற யாரு இருக்கா? என் தாயும் தகப்பனையும் என் சுயநலத்துக்காக நானே தள்ளி வச்சுட்டேன். என் ஆசீர்வாதத்தை நானே ஒதுக்கிட்டேன். இப்ப நீயும் போயிட்டியா? எனக்கு யாரு இருக்கா? யாருமா இருக்காங்க? இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. ஐயா இல்லையே. காயத்ரி. ஜெகன் ஐயா, உனக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், உன் தாயும் தகப்பனும் தான் உன் ஆசீர்வாதம். ஆமாங்க. ஆனா நீ கேட்கல. உன் நண்பர்களுக்கும் உன் நாகரிகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்த. அன்னைக்கு சொன்ன நண்பர்கள் இப்ப எங்க? நாகரிகம் எங்க? ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகள்ல முக்கியமான கட்டளை உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிறது தான். அத நானும் சொன்னேன். அவருடைய வார்த்தையை நீ கேட்கல, என்னுடைய வார்த்தையை. ஐயா, என் தப்ப நான் உணர்ந்துட்டேங்க. நல்லது ஜெகன், உன் பாவத்தையெல்லாம் கர்த்தரிடத்துல அறிக்கை பண்ணு, மன்னிப்பை பெற்று நீயும் உன் தாயும் தகப்பனும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கு. காயத்ரி, வீட்டுக்கு வேண்டிய சில பொருட்கள் இதுல இருக்கு. ஜெகன், இந்த பணத்தை வச்சு ஒரு தொழில் செஞ்சு எல்லோரும் சந்தோஷமா இருக்கு.
என்னது பணப்பெட்டி திறந்திருக்க? நல்ல தம்பி பூட்டாம வச்சிருக்கானே. பணம் இல்லையே. நல்ல தம்பி, நல்ல தம்பி. ஐயா, நல்ல தம்பி எங்கேயோ வெளியே போயிருக்காருங்க ஐயா. என்னாச்சுங்க ஐயா? அது வந்து ஏரி தூர்வார வச்சிருந்த 10 லட்சம் பணத்தை காணோம்பா. ஐயோ, உடனே போய் நல்லத்தம்பி எங்க இருந்தாலும் அவனை வேகமா அடிச்சு. சரிங்க ஐயா, இதோ போறேன். ஐயா, நல்ல தம்பியை பாத்தீங்களா ஐயா? பாக்கலீங்களா ஐயா? நல்ல தம்பியை பாத்தீங்களா ஐயா? நல்ல தம்பியை பாத்தீங்களா ஐயா? இல்லையே, என்னாச்சு இவ்வளவு பதட்டமா தேடுற? ஏறி தூர் வார வச்சு இந்த பணத்தை காணோம், அதான் நல்ல தம்பியை தேடுறேன். அப்படியா? சரி வாங்கய்யா, நாட்டாம வீட்டுக்கு போலாம். போலாங்க, வாங்க போலாம். ஏப்பா நல்ல தம்பியை பாத்தியா? இல்லையே, நான் பாக்கல. என்ன விஷயம்? நம்ம நாட்டம்மா வீட்டுல ஏறி தூர் வார வச்சு இந்த பணத்தை காணோம். ஐயா ஒரே கவலையா இருக்காரு. இந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி எங்க போனாருன்னே தெரியல. ஓ அப்படியா? சரி, நீ ஊருக்குள்ள போய் பாரு, நான் தோட்டத்துல போய் பாக்குறேன். என்னடா ஊரே ஒரே பரபரப்பா இருக்குது? தலைவரே அங்க பாருங்க. வீட்டு வேலைக்காரனுக்கு ஊருக்குள்ள என்னடா வேலை? கூப்பிட்டு விசாரிங்க தலைவரே. டேய் அன்பு, வாடா இங்க. ஐயா, யாரு குடி முழுகி போச்சுன்னு இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஒண்ணும் இல்லையா? அப்ப நான் ரெண்டா? இல்லைங்க ஐயா, நம்ம நாட்டம்மா வீட்டுல தூர் வார வச்சிருந்த பணத்தை காணாங்க ஐயா. அதான் நல்ல தம்பியை தேடி போறேன். போடா போ. வாங்கடா, நாட்டாமா வீட்டுல நடக்கிற கூத்த பாக்கலாம். ஏன்பா அந்த தண்ணியை திருப்பி விடு, பயிரெல்லாம் காயுது பாரு, சரியா வெட்டி விடு. நல்ல தம்பி. ஏப்பா நல்ல தம்பி, நீ இங்க இருக்க? ஊரே உன்னை அங்க தேடுது. என்ன ஏன் தேடுறாங்க? ஏதோ நம்ம நாட்டாமா வீட்டுல வச்சிருந்த தூர் வார பணம் காணாம போச்சாமே. பணம் காணாம போச்சா? வா போய் பார்க்கலாம். ஐயா, உங்க வீட்டுல திருடு போனது என்னால நம்பவே முடியல ஐயா. ஐயா பெரியவரே, திருடனுக்கு திருடன் தான் துணை போவான். நீங்க நல்லவர் நல்லவர் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களே, இன்னைக்கு அந்த நல்லவர் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? ஊர் பணத்தை காப்பாற்ற முடியாதவனுக்கெல்லாம் எதுக்கியா நாட்டாம பதவி? ஏப்பா தேவையில்லாத விஷயத்த பேசாத. எவன்டா அவன்? எது தேவையில்லாத விஷயம்? நானும் முழுசா 2 லட்சம் கொடுத்துருக்கேன். ஏம்பா விட்டா ஊர் பணத்தை என்னவோ நாட்டாம திருடின மாதிரி சொல்ற? பின்ன நான் திருடுறேன்னு சொல்லவா? ஏயா, வச்சது வச்ச இடத்துல இருக்கு, பெட்டியும் உடைக்கல, அப்புறம் பணம் மாத்திரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஐயா பத்தி தப்பா பேசாத. அப்போ பணம் எங்கன்னு சொல்ல சொல்லு. அத நான் சொல்றேன். இன்னொரு வார்த்தை ஐயாவை பத்தி தப்பா பேசுன, இந்த பணத்தை நான் தான் திருடினேன். பணத்து மேல ஆசைப்பட்டு இதை நான் திருடிட்டேன். இதுல ஐயாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இந்த ஊர் ஜனங்க முன்னாடி இந்த பணத்தை திருடுறது நான் தான் ஒத்துக்கிட்டான். நான் தான் சார், நான் தான் திருடினேன். ஐயா
நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீ என் வீட்டுல திருடுனப்போ ஊர் ஜனங்கள்லாம் உன்னை திருடனாத்தான் பார்த்தாங்க. ஆனா நான் உன் மனச பார்த்தேன். உனக்கு திருந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த, ஆனா நீ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்படி செஞ்சிட்டியே. நீ ஐயா அப்படி சொல்லாதீங்க. எல்லோரையும் மன்னிச்சு ஆசீர்வதிக்கிற நீங்க என்ன சபிச்சிடாதீங்க ஐயா, சபிச்சிடாதீங்க. ஐயா நான் உங்களுக்கு மறைவா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா பூமி எங்கு உலாவுகிற தேவனுடைய கண்களுக்கு மறைவாக எதையும் நான் செய்ய முடியாது ஐயா. அந்த கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்றேன், அந்த பணத்தை நான் திருடல ஐயா. என்னப்பா சொல்ற நல்ல தம்பி? அன்னைக்கு நீதானே சொன்ன பணத்தை நான் தான் எடுத்தேன்னு. ஆமா ஐயா, ஆமா நான் தான் சொன்னேன். எல்லோருக்கும் பார்த்து பார்த்து நன்மை செஞ்ச நீங்க உங்களை குற்றவாளின்னு சொல்லும்போது என் மனசு தாங்கல ஐயா, என் மனசு தாங்கல. அதனால தான் நான் பணத்தை திருடுனேன்னு ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நான் வெளியே இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க வெளியே இருந்தா உண்மை என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். நல்ல தம்பி, நான் நினைச்சது சரியா போச்சு. ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை. அது சரி, யார் இது செஞ்சிருப்பா? யார் செஞ்சிருந்தாலும் சரி, அதை கர்த்தர் பார்த்து. குற்றம் செய்யாத நீ தண்டனை அனுபவிக்க கூடாது. உண்மை சீக்கிரம் தெரியும். நான் வர நல்ல தம்பி. எஜமா, டேய் நீ ஏன்டா இங்க வந்த? நான் தான் உனக்கு சொல்லியிருக்கல இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி. எஜமா அது வந்து என்னடா வந்து போய் யாராவது பார்த்தாங்களா என்ன ஆகும்? அதான் இருட்டுல வந்தேன். சரி என்ன சொல்லு. செலவுக்கு பணம் இல்ல. சரி செலவுக்கு நான் காசு தரேன். ஆனா இனிமே இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. நான் கூப்பிட்டா மாத்திரம் தான் வரணும். சரியா? சரிங்க எஜமா. இந்தா புடி கிளம்பு. அன்பு ஐயா, நம்ம வீட்டுல இந்த பணத்தை திருடி போனது இவன் தான். அந்த டேனியல்ட்ட பேசிட்டு இருக்கும்போது கை கழுவமா பார்த்து எடுத்துட்டு வந்தேன். அடப்பாவி, உண்ட வீட்டுக்கா துரோகம் பண்ற? உனக்கு சாப்பாடு போட்டு தங்க இடமும் கொடுத்ததுக்கு நன்றி கடனா காட்டுற? நன்மைக்கு தீமை செய்த நீ நிச்சயமா தண்டிக்கப்படும். ஐயா, அந்த டேனியல் சொல்லித்தாயா நான் பணத்தை திருடினேன். பணத்து மேல ஆசைப்பட்டா பணத்தை திருட்ட ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. உன்னை ஊருக்குள்ளார பார்த்தேன், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஓடி போயிடு. நன்றி சாமி. ஐயா, அந்த டேனியலை நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஆமையா, விடவே கூடாது. இப்பவே டேனியலை வீட்டுல போய் பார்க்க. சரிங்க ஐயா. தலைவரே, நீங்க நினைச்சது நடந்துட்டு போல இருக்கு. ஏய் அழகேசா, அதான் ஊர் தெரிஞ்ச விஷயமாச்சே. தலைவரே, நீங்க நாட்டம் ஆகுறது முதல்ல இருக்கட்டும். அங்க பாருங்க, உண்மையான நாட்டமா வராரு. நாட்டாமைக்கு வெட்டி பஞ்சாயத்து எதுவும் இல்ல போல, அதான் இங்க வராரு. டேனியல், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஏய், அதான் நாட்டாமையா தனியா பேசணும்னு சொல்றாருல்ல. எப்படி இருக்கீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் மனசார உங்களை வாழ்த்து. நம்முடைய சேவை இந்த ஊர் ஜனங்களுக்கு தேவையா இருக்குப்பா. ஏன்னா நன்மையை ஜாக்கிரதையா தேடுகிறவன் தயை பெறுவான்.
தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும்னு கர்த்தருடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா ஆமா, நன்மைய ஜாக்கிரதையா தான் தேடணும். ஆனா எனக்கு தீமை செய்யறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. நன்மையை செய்ய போனா தீமை தான் வருது. தீமையால வெல்லாம தீமைய நன்மையால வெல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வானமும் பூமியும் எல்லோருக்கும் பொதுவா கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்காரு. வானத்திலிருந்து பெய்யும் மழையை கூட எல்லோருக்கும் தான். அதன் பலனும் பூமியினுடைய பலனும் எல்லோருக்கும் பொதுவா வச்சிருக்காரு. இத ஒரு தனி மனுஷன் தன் வசமா வச்சுக்க கூடாது. எகிப்து தேசத்துல பஞ்சம் வந்த போது சேர்த்து வச்ச தானியத்தெல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் யோசேப்பு பகிர்ந்து கொடுத்தான். கர்த்தருக்கு முன்பாக தயை பெற்றான். தேவனுடைய அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அது சரி, இருக்கிறவன் எல்லாருக்கும் கொடுப்பான். அவங்கிட்ட அதிகமா இருக்கும். கொஞ்சமா இருக்கிறவன் இருக்கிறத மிச்சதான படத்தை பாப்பா. இப்படியே இருக்கிறவன் வச்சுக்கிட்டா இல்லன்னு ஒரு நாள் வரும். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நிக்க வேண்டியதா இருக்கும். அந்த வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தும். பூமி அவனுக்கு விரோதமாய் எழும்பும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் என்று வேதத்துல வாசி. இப்ப நான் என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? இருக்கிறதெல்லாம் வித்து ஊர் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு நடுத்தரல நிக்க சொல்றீங்களா? இல்லப்பா, இல்ல. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவர் அதை திரும்ப தருவார். கூடவே உயர்வையும் தருவார். நாம இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல நம்ம சுத்தி இருக்கிற ஊர் ஜனங்களுக்கு நன்மையை செஞ்சு அவங்க அன்பை சம்பாதிச்சு நாம இந்த பூமிக்கு வரும்போது பெருமையாய் வந்தோம், பெருமையாய் போறோம். நீங்களும் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க. உங்களால முடிஞ்ச நன்மையை இந்த ஊருக்கு செய்யணும்னு நான் விரும்புறேன். அத சொல்லிட்டு போகலான்னு தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் வரந்தம்பி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. என்னது இது? நான் தான் பணத்தை திருடின விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து சண்டை போடுவாருன்னு பார்த்தா ஆசீர்வாதம் பண்றாரு. அடடே, வாங்கய்யா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என்ன விஷயம்? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை நான் தான் மறுதியா வேறொரு இடத்துல வச்சுட்டேன். வயசாச்சு இல்லையா? அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன். நல்ல தம்பி மேல எந்த தப்பும் இல்ல. அவன் நிர்பராதி. அவனை விட்டுடுங்க. என்னையா சொல்றீங்க? குற்றவாளியே நான் தான் திருடினேன்னு ஒத்துக்கிட்டான் இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்ல. ஊர் ஜனங்கள்லாம் என்ன குற்றவாளின்னு சொன்னத அவனால சகிச்சுக்க முடியும். அதனால தான் நான் பணத்தை எடுத்ததா அவன் சொல்லிட்டான். ஐயா, சட்டம் சொல்லுது 1000 குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. நீங்க சொன்னத ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. நான் கோர்ட்ல சொல்லி நல்ல தம்பியை விடுதலை ஆக்க சொல்றேன். ரொம்ப சந்தோஷங்க. சரி சரி சரி, ரொம்ப நன்றிங்க. சரி, நன்றி.
ஐயா ஐயா எழுந்துருங்க ஐயா, இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. மெதுவாங்க மெதுவாங்க ஐயா, பாத்து பாத்து. ஐயா என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல நல்ல தம்பி, எனக்கும் வயசாயிட்டே போகும், அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். எனக்கு அப்புறம் இந்த ஊர் ஜனங்களுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு யோசிச்சா என் மனசெல்லாம் பதறுது நல்ல தம்பி. ஐயா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஐயா, அவர் எல்லாம் பார்த்துக்கொள்ள. நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க ஐயா, படுத்து தூங்குங்க. ஆமா நல்ல தம்பி. ஐயா, கொஞ்ச நாளா என் மனசுல ஒரு விஷயம் தோணுது. என்னங்க ஐயா? எல்லாம் நம்ம டேனியல பத்தி. ஐயா, அந்த ஆளு ஒரு மனுஷன்னு. நல்ல தம்பி, டேனியல் நல்ல மனுஷன் தான். என்ன அவருக்கு கொஞ்சம் பதவி ஆசையும் கூடவே பணத்தாசையும் அவருக்கு இருக்கு. அவர் அதை விட்டுட்டாருன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இந்த ஊரை அவர் சேமமா பார்த்துக்குவார். எனக்கு அடுத்தபடியா டேனியல் தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நாட்டாமையா நியமிக்கும். என்ன இருந்தாலும் அவர் போய் நாட்டாமையா. நல்ல தம்பி, அவர் திருந்த ஒரு வாய்ப்பை நாம தரலாம் இல்லையா? நிச்சயமா அவர் திருந்தி இந்த ஊருக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்ல தம்பி. ஐயா, நீங்க எதை செஞ்சாலும் நல்லதா தான் இருக்கும். இப்போ நிம்மதியா படுத்து தூங்கு. ஐயா, எங்களெல்லாம் விட்டு போக உங்களுக்கு எப்படி ஐயா மனசு வந்துச்சு? இனி யாரையா எங்களுக்கு ஆறுதல் படுத்த முடியும்? எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருந்து எல்லா குறைகளையும் தீர்த்து வச்சுங்களே. இனி யாரு உங்களை போல எங்களுக்கு நன்மை செய்ய முடியும் ஐயா? எனக்கு அப்புறம் இந்த ஊர் ஜனங்களுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு யோசிச்சா என் மனசெல்லாம் பதறுது நல்லது. ஐயா, டேனியல் நல்ல மனுஷன் தான். எனக்கு அடுத்தபடியா டேனியல் தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நாட்டாமையா நியமிக்கும். அல்லாதீங்க அல்லாதீங்க. ஐயா நம்மளை விட்டு போனாலும் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. என்னப்பா நல்ல தம்பி? ஐயா தனக்கு அப்புறம் டேனியல் ஐயாவை இந்த ஊர் நாட்டாமையா நியமிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது எப்படி முடியும் நல்ல தம்பி? நம்ம ஊர் நாட்டாமையா எப்ப தீர்த்து கட்டாலும் காத்திருந்த அவனை போய் இந்த ஊர் நாட்டாமையா நம்ம எப்படி ஆக்க முடியும்? அவர் திருந்த ஒரு நல்ல வாய்ப்பை தரணும்னு ஐயா சொல்லி இருக்கிறாருங்க. அது மாத்திரம் இல்லாம ஐயாவோட கடைசி ஆசையும் அதுதாங்க. அது சரிப்பா, யாரு இது அந்த தானியல் கிட்ட போய் சொல்றது? நீங்க ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க, நான் போய் எடுத்து சொல்லி அவரை கூட்டிக்கிட்டு வரேன். ஐயா 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 ஐயா. என்னடா? மரியாதை பலமா இருக்கு.
ஐயா, இனிமே நாங்க உங்களை அப்படித்தான் கூப்பிடணும். நம்ம நாட்டாம ஐயா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாருங்க ஐயா. இந்த ஊருக்காகவும் இந்த ஜனத்துக்காகவும் அவர் வாழ்க்கையே அர்ப்பணிச்சாருங்க. அவர் யாருக்கும் எந்த தீமையும் நினைச்சது கூட கிடையாதுங்க. அவருக்கு இருந்த எல்லா சொத்தையும் அடமானம் வச்சு நீங்க திருடின அந்த 10 லட்சத்தை, இந்த ஊர் பணத்தை திருப்பி கொடுத்தாரு. என்னது? நான் திருடினா? ஆமா, நீங்க ஒருத்தனை அனுப்பி நாட்டாம வீட்டுல பணத்தை திருடினது ஐயாவுக்கு தெரியும். அவருடைய பணத்தை கொடுத்து என்ன ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்தார். ஐயா, நாட்டாம ஐயா அடிக்கடி எனக்கு ஒன்று சொல்லுவார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைக்குள்ளாக தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு ஐயா சொல்லுவாருங்க. ஐயா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த பணத்தாசையும் இந்த பகையும் விட்டுடுங்க. ஏன்னா நீங்க தான் இனிமே இந்த ஊருக்கு அடுத்த நாட்டம். அதுதான் நம்ம நாட்டம் ஐயாவோட கடைசி ஆசையும் கூட. நீங்க அவரை விரோதியாத்தான் பார்த்தீங்க, ஆனா அவரு உங்களை எப்பொழுதுமே அப்படி பார்த்ததில்லை. உங்களுக்காக அவர் எப்பொழுதும் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டு இருப்பார். ஐயா, நீங்க தான் அடுத்த நாட்டாம. இது தேவனுடைய சித்தம். நல்ல தம்பி, எனக்கு தகுதியே இல்லை. ஐயா உயிரோட இருக்கும் போது இது எனக்கு சொல்லியிருந்தா நான் அவர் காலில் விழுந்து பண்ணி கேட்டிருப்பேன். இப்ப நான் யார்கிட்ட கேட்பேன்? ஐயா வாங்க, முதல்ல அவர் முகத்தை போய் பார்க்கலாம். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உங்க காலை தொடுற தகுதி கூட எனக்கு இல்லை ஐயா. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணி தெரிஞ்சு கூட எனக்கு நீங்க நன்மையே செஞ்சீங்க ஐயா. என்ன யார் மன்னிப்பா? நான் யார்கிட்டயா மன்னிப்பு கேட்பேன்? நான் யார்கிட்டயா மன்னிப்பு கேட்பேன்? ஐயா ஐயா, மன்னிப்ப கர்த்தர்கிட்ட கேளுங்க. அவர் மன்னிக்கிறதற்கு தயபெருத்திருக்கிறார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இனி நாம் எல்லோரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஐயாவை போல கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவருக்கு உண்மையாயிருப்போம். நல்ல தம்பி, நம்ம நாட்டாமையா விட்டுட்டு போன எல்லா பணியும் நம்ம கர்த்தருக்குள் உண்மையா இருந்து நல்லதையே செய்வோம். ஐயா அடகு வச்ச எல்லா சொத்தையும் மீட்டு இந்த ஊர் ஜனங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யும். இப்போ நம்ம ஐயாவை நல்லடக்கம் செய்வோம். நம்ம ஐயா வெறுமையாய் வந்தார். இந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சார். இப்ப வெறுமையாய் போனார். நாமும் வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் போவோம்.
நீ யாரு எங்களுக்கு பாத்துட்டா சம வந்துச்சு. ஆக்ஷன். ஆக்ஷன். ஸ்டாப். ஐயா இங்க ஐயா பாக்குறீங்க உங்க ஐயா பார்க்க வேண்டாம் நேரம் கேமரா பார்த்து யாரு உங்களை போல நன்மை செய்ய முடியும். வேலை பண்ணாலும் நான் எத்தனை வாடி சொல்றேன். உங்களுக்கு தெரியும் நீங்க உட்காருங்க. ஐயா என் மடியிலேயே கடத்தி அப்படியே போடுங்க. ஆக்ஷன். பின்னாடி பின்னாடி ஆக்ஷன். ரெடி. என்ன பாக்காதீங்க. சுத்தமா பண்ணு. ஐயா நான் கத்தோட கிருபைனால பண்ணுங்க. இப்ப நீங்க பண்ணுங்க. நீங்க கண்டினியூ. ஐயா அப்ப நம்ம வெளியே தான் போவோம். லாஸ்ட் பண்ணாரு ஐயா. நீங்க வரலன்னு நான் சொல்ல வச்சேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆக்ஷன். என்ன பண்ணுங்க. நீங்க திருடின அந்த 10 லட்சத்தை ஊர் பணத்தை அவர் ரெடி. இந்த எல்லா பிறகு வச்சுட்டாரு. உங்க வீட்டை பிறகு வச்சுட்டாரு. நீங்க திருடின. ஆமா நீங்க திருடின. என்ன சொன்னாலும் அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க. கொண்டு வந்தார். ஜலத்துக்காகவும் அவர் வாழ்க்கையே விட்டுட்டு விட்டார். இந்த ஊர் பணத்தை பழைய போட்டார். கேமரா ஓடலையே. ஆக்ஷன் சொன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. சித்தா முன்னாடி வாங்க. மூச்சு விடு. என்னப்பா குமாரு? அல்ல கண்ணு லைட்டா தான் அப்படி போகும். கொஞ்சங்களா போட்ட திரும்புகிறது அம்மா விட்டு போறதுக்கு எப்படிப்பா படுத்து வந்துருக்கு.
கொடுங்க நாட்டாப்பட கொடுங்க அது கொடுங்க சார் அது கொடுங்க ஆக்ஷன் ஆக்ஷன் ரோல் ரோல்னாவே வராதுப்பா ஆக்ஷன் லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் திரும்பிட்டா வீடு நீங்க என்ன பண்றீங்க தம்பி போலாமா சும்மா இது நல்ல தம்பி போலாமா சரிங்க நீங்க ஏறி தூடுவாங்க நண்பர் அவசரம் பண்ணி கொண்டு பர்ஃபெக்டா வந்துருச்சு பெருமையா வந்து அதை சொல்லவே இல்லையா அவரு அப்பதானே படம் வயலுக்கு வர மாட்டியா போட்டேன் உங்க பாடலுக்கு கேளுங்க போட்டியா வயலுக்கு வர மாட்டியா அப்ப நல்ல தம்பி ரோலிங் ஆக்ஷன் இல்ல